ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஏகே பேசிட்டு இருக்கேன். ரீசெண்டாக போன இடம்னு பார்த்தீங்கன்னா தலச்சேரி ஃபோர்ட்டுங்க. தலச்சேரி ஃபோர்ட்டு தான் நான் ரீசெண்டாக போனது. தலச்சேரி ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் பீரிங் யூஸ் பண்ணோட பாகம் தாங்க இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. பழைய காலத்தில் பீரிங் யூஸ் பண்ணியிருக்காங்களே அதோட பாகம் தான் இது. தலச்சேரி ஃபோர்ட்டுக்கு கீழே எவ்வளோ தூரம் இடம் இவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு ஒரு போர்டு இருக்குங்க. தலச்சேரி ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி தாங்க இந்த போர்டில் போட்டுருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கதவு இருக்குங்க, வழி இருக்குது. பட் அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கீழே என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றி செவுறு தாங்க இருக்குது. மேலே பார்த்தா லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க. ஏன்னா ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம்னு சொல்லிட்டு அப்படி இருக்குங்க இந்த இடம். லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் மேலே போகிறதுக்கு வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு சர்ச் மாதிரி ஒன்று இருக்குங்க. இந்த இடம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்குங்க. அந்த காலத்தில் ஃபைட் பண்ணக்குள்ளே யூஸ் பண்ணுற இடம். பட் அதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குதுங்க. இதை ஒட்டி ஃபோர்ட்டை ஒட்டி சர்ச்சு ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலேயே. இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி அதாவது சரித்திரம் எனக்கு அவ்வளோவா தெரிலிங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் அதுக்கு பக்கத்தில் பீச்சில் கொஞ்சம் நேரம் கடலில் சந்தோஷமாக இருந்துட்டு நாங்களும் ரிட்டர்ன் வந்துட்டோங்க.